ஏன்னா நாங்களும் ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும் வைசாக்லேருந்து வந்தோன்னா. அதான் பயமா இருக்கு. ஏன்னா இந்த ரைடு மேகாலயா ரைடு அப்படியே கனவு ரைடாவே போயிடும், பயமா இருக்கு. எப்படி போறதுன்னு தெரியல, பார்க்கலாம் இதுக்கப்புறம் வர எபிசோட் எப்படி இருக்க போதோ. ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல் ஹலோ ஏஜி ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம மேகாலயா ரைடோட டே 2. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பி நம்ம பிச்சாப்லேருந்து கிளம்பி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கியிருப்போம். டே செல்லங்களா எப்படா இருந்துச்சு டே 1? முடியல சாமி, லைஃப்ல இந்த மாதிரி ஒஸ்டா தூங்கதே இல்ல. சரி, நானும் வந்து குளிச்சிருக்கேன், ஃபால்ஸ்ல குளிச்சிருக்கேன், ஆனா வேர்க்கல இன்னைக்கு மட்டும் தான் குளிச்சிருக்கேன். நானும் 10th ரொம்பலாம் தூங்கியிருக்கேன், பட் இந்த அளவுக்கு வேர்த்து கொட்டுனது இல்ல. செம்மையா வருது. ஆந்திரால ஏற்கனவே நம்ம டென்ட் போட்டுருக்கேன்டா நானு, பட் இவ்வளவு வேர்த்துல செம்மையா வேர்த்துச்சு. எந்த இடத்துல போட்டோம்னா கரெக்டா 6:30 மணிக்கு 7 மணிக்கு சூரியன் அங்க இருந்து அப்படியே எட்டி பாக்குது ஜன்னல. என்னால சுத்தமா முடியல. ஆனா 7:30 மணிக்கு நீங்க எல்லாம் அங்க ஒரு புல்லுல பார்த்துருந்தீங்க போல. இவன் 5 மணிக்கு போனா, 8:30 மணி 7:30 சம்திங் அதுக்கு மேல வந்து பண்ண என்னால முடியல டென்ட்ல. உடனே நானும் வந்து பண்ண அந்த புல்லுல பார்த்துட்டு சைட்ல வேணா அந்த கிளிப்பு போடுறேன் பாருங்க. உண்மையிலே ஏதோ அரை தூக்கத்துல இருக்க மாதிரி இருந்துச்சு. தூக்கமே வந்து பண்ணா சரியா வரல. வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஃபைல்ஸ் எல்லாம் மாத்ததுக்கே டைம் வந்து பண்ணா ஆல்மோஸ்ட் 2 ஆயிடுச்சு. 2-2:30 மணிக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பண்ண தூங்கவே ஆரம்பிச்சோம். போகும்போது தூங்க வேண்டியதானா சார்? நீங்க கார்ல போல, நீங்க போறது பைக்கு. ஸோ நம்மளோட பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நிற்குது, சூப்பராக இங்கே லைன் அப் பண்ணி நிற்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா டென்ட்டை கழட்டிட்டு மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுற ஸ்குவாட். இன்னைக்கு நெல்லூர்லேருந்து எங்கே போக போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்குவாட். ஏன்னா இந்த ரைடை வந்து வேணால் வேறு லெவல் பண்ண போகிறோம் ஸ்குவாட். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:56 ஆகிடுச்சு. வெயில் பொழக்குதுங்க. ஸோ நம்ம டென்ட்டு இருந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நெல்லூரில் டென்ட்டு போட்டிருந்தோம்ல, அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பி எங்கே போக போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டருக்கு மேலே போக போகிறோம். என்னடா மேப்பில் சரியாக காட்டல. ஃபோனில் மேப்பே காட்ட மாட்டுது, அந்தளவுக்கு சொல்லுன்னு வெயில் அடிக்குது. இருங்க, டிஸ்பிளே தெரியலையா? பா வெயில் செம்ம வெயில் ஸ்குவாட். நான் ராஜஸ்தானில் கூட இந்த அளவுக்கு வெயிலை உணரல. ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ வெயிலாக இருக்கு. அப்போ ஓகே ஸ்குவாட், வண்டி எடுத்துட்டு பறக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விஜயவாடாவில் போகலான்னு இருந்தோம். ஸோ விஜயவாடா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 270 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன ஒரு முடிவு எடுத்துருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்ட்ரெச்சாக வந்து பார்த்தீங்கன்னா வைசாக், அதாவது விசாகப்பட்டினத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். போக முடியும்னு நினைக்கிறேன். விசாகப்பட்டினத்துக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டருக்கு, அதாவது நெல்லூர்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டருக்கு வந்து போனால் அதான் பார்த்துட்டு இருந்தேன். 600 சில்லற மேலே இருந்துச்சு. ஆனால் அது எவ்வளோ கிலோமீட்டர் எக்ஸாக்டாக ஃபோனில் மேப் போட்டிருக்கேன். ஆனால் என் கண்ணில் விசிபிள் ஆகல, ஏன்னா வெயிலில். ஆஹா, பூந்து விளாட போகிறோங்க இன்றைக்கி. ஸோ உண்மையிலேயே சொல்லணும் ஸ்குவாட், நான் டென்ட்டுலலாம் தூங்கியிருக்கேன். ஆனால் நேற்று வந்த ஒரு வெக்க நைட்டு ஒரு மாதிரி காற்றே வரல. ஆனால் காற்று ஒரு மாதிரி குளிச்சிட்டேன். எக்ஸாக்டாக அந்த வேர்வையிலே குளிச்சிட்டேன்ற அளவுக்கு வந்துச்சு வேர்வை, அவ்வளோ அனல். பட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு அப்படியே வந்து பார்த்தா நம்ம ரைடு போகிறோம். உண்மையிலே இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெறித்தனமாக இருக்கும் போது இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ரைட் பண்ணலான்னு இருக்கோம். ஸ்டாப் பண்ணுற டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வைசாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இடையில எங்கேயும் நிப்பாட்டக்கூடாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு அப்படியே காலைனா ஒரு 9 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முனையில் வந்து பெட்ரோல் பங்க் முனையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருந்துச்சு. அந்த டீ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து தோசை சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு, தோசை சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இப்போ ஹைவே போகிறோம். கரெக்டாக வைசாக்கு எத்தனை கிலோமீட்டருக்குன்னு வேறு தெரியல ஸ்குவாட். ஏதாவது போர்டு வந்துச்சுன்னா வச்சுக்கிங்களேன் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கே நம்ம பசங்களை யாருமே காணா, நான் மட்டும் தனியாக போகிற மாதிரி இருக்குது. அருண் நமக்கு முன்னாடி வரானா பின்னாடி வரானா தெரியலையே. நம்ம பசங்க முன்னாடி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அருண்கிட்ட போய் டீ குடிக்கலாமான்னு கேட்குறேன். இன்டர்காம் ஏன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது? அருண், இன்டர்காம் ஏன் கனெக்ட் ஆக மாட்டேது? லாக் பண்ணிட்டீங்களா? லாக் பண்ணிட்டீங்களா? லாக் பண்ணிட்டீங்களா? சரி டீ குடிக்கலாமா? டீ 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 நல்ல வேலை. சரி வா. ஸோ அருண் திட்டுவான்னு நினச்சேன், திட்டியாடா.
ஸோ திட்டுவான்னு நினச்சேன். ஏன்னா இப்போ தான் நாங்கள் வண்டி எடுக்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டீ குடித்தோம். ஸோ நானுமே ஸ்குவாட் டீ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்காண்டி ரைடு ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்காண்டி வந்து போனால் டீ குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. மற்றபடி வர ஒன்றும் இல்லை. பட் நாங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 கிலோமீட்டரில் தான் வந்து பண்ணால் டீ குடிக்க போகிறேன். அது ஒரு கன்ஃபார்மாக இருக்கேன். ஸோ நம்ம பசங்க அருண் வந்துட்டான், இன்னொருத்தன் வந்து பண்ணால் பின்னாடி வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அருண் வந்து பார்த்தீங்கன்னா R15 பைக்கில் வரான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணால் 130 120 தான் வந்து பண்ணால் நாங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் உண்மையிலேயே ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு ஹைவே ரோடு. ஆனால் என்ன பயமாகனா நான் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே வந்து டேக் டைவர்ஷன் ஆகிடும். என்னடா என்னையா புகழ்றன்ற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம புகழ்ச்சி வேணாம். ஸ்காட் இப்போ தானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடை புகழ்ந்தோம், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரோடை என் பண்ணி டேக் டைவர்ஷன் போட்டாங்க. என்னடா திரும்பவும் வந்து நல்லா இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வந்து பண்ணால் டேக் டைவர்ஷன் போட்டு ஒரு ஆஃப் ரோடாக இருந்துச்சு. திரும்பி கேமரா ஆன் பண்ணலாம் அப்படின்னும் போது ஹைவேலே வந்துட்டோம். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அண்ட் ஸ்குவாட் ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். அது மோட்டோவில் வாங்கில பேசினா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே வந்து பண்ணால் நான் சொல்கிறேன் என்ன விஷயம்ன்ட்டு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா வைசாக் எவ்வளோ கிலோமீட்டரு இருக்குதுன்னு சொல்லிட்டு போர்டை பார்த்து சொல்லிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் வரலையே. ஃபோன்லையாவது கிட்ட ஜூம் பண்ணி பார்த்தா கூட தெரியுமா அது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சிட்டுருக்கு. இந்த டேவோட ஃபஸ்ட்டு டோல்கேட் வந்தாச்சு ஸ்குவாட். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹைவே ரோடு. நம்ம வந்ததே தெரில. கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்த மாதிரியே தெரில. சூப்பராக இருந்துச்சு இந்த ஹைவே. இடையில ஏதாவது டீ கடை இருந்தால் நல்லாயிருக்கும், டீ குடிக்கலாம். ஸோ பசங்க வர்றதுக்கும் நம்ம டீ குடிக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பிளான் வச்சுருக்கேன்னா, நான் முன்னாடி வந்துட்டேன் புஷ்ஷுன்னு. ஸோ வந்துட்டு நம்ம டீ குடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து அவங்க டீ குடிக்காத மாதிரியே இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்குறேன். டீ 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 உன்னை தேடி வருவேன். ஐயோ டீ கடை இல்லையே. பையா சாய் சாய் சோடாவா. அப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். அடிக்கிற வெயில் தான், பட் ஆனாலும் ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும். 70 கிலோமீட்டர்லாம் வரல ஸ்குவாட். நான் தான் மாற்றி சொல்கிறேன். கிட்டத்தட்ட 165 எடுத்தோமா 70 எவ்வளோ எடுத்தோமோ தான் தெரில. ஆனால் வந்து ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருக்குது. ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வந்திருப்போம். இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். ரைட் பண்ணுறதுக்கு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஸ்குவாட். எவ்வளோ நாள் நம்ம கழித்து பைக் எடுத்தாலும் அந்த டச்சு வந்து பார்த்தீங்கன்னா விட்டே போகல. அந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே இருக்குது. வண்டி ஓட்டுற அந்த ஃப்ளோ அந்த அப்படியே நம்ம கைக்குள்ளே இருக்குது. ஆஹா போர்டு போட்டாங்க பாருங்கள் ஸ்குவாட். விஜயவாடா 226 கிலோமீட்ரு. வைசாக் அதாவது ஐயோ 564 கிலோமீட்டர் இருக்குது. அதாவது எனக்கு இது ஊர் பேர் வந்துட்டுன்னு விசாகப்பட்டினம். வைசாகும் விசாகப்பட்டினம் ஒன்று தான், பேர் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறேன். ஸ்கோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆயிடுச்சு. ஸோ எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிப்பாட்டிட்டோம். ஸோ எல்லாம் ஹாய் ஹாய். ஃபைனலாக சிரிச்சிட்டாங்கண்ணா. ஐயோ. ஸோ அண்ணா ஹாய்ண்ணா அண்ணா இங்களா. ஸோ இவங்க வந்து ஐயோ ஆக்சுவலி எதுக்கு நான் இந்த ரியாக்ஷன் கொடுக்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா அருண் ஃபோனில் ஒரு கிளிப் இருக்கும், அந்த கிளிப்பை பார்த்துட்டு வந்துருங்க. அச்சீவ் பண்ணுறது பாரு. இங்க பாக்க ஜெபி ஜெபி யாக பார்த்தாலும் மக அந்த ஒரு பாக்கு மாதிரி கிழிச்சிக்க முடியாங்க போல. வாய்ப்பே இல்லை ஜி. ஜெபி இங்க பாருங்க. ஜெபி ஃபார்முலா கிங் சிக்டான் ஆகல. ஆக பார்த்தாலும் பிளாஸ்டிக் வாய்ப்பு இல்லை. எவ்வளோ காசு கொடுத்துக்கோ. காசு அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா ஆக்சுவலி கிளிப்பை பார்த்துட்டு வந்துருக்கீங்க. நான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனை சிரிக்க சொல்லி நான் ரியாக்ஷன் பண்ணியிருந்தேன் ரொம்ப நேரமா. அண்ணன் சிரிக்கல. சடனா நான் vlog ஆன் பண்றேன், அண்ணன் சிரிச்சிட்டாரு. இப்போ எங்க இருக்கணும் வந்து பண்ணா அண்ணா இத பிளேஸ் நேம்
ஓ உங்கள் இதர் பிளேஸ் கொலவார்பாடு இந்த பிளேஸ்ல இருக்கோம். கோலப்பாடுல அங்க இருக்கோம். ஸோ இங்க இருந்து எங்க போக போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்க முடிவு பண்ணிட்டோம். வைசாக் தான். பறக்கல. நீ வந்து என்ன பண்ணிட்டு இருந்த? வீடியோ கால் பேசியிருந்த. நீ என்ன பண்ணிருந்த? மெயில் அனுப்பிச்சிருந்தானா? என்னதுடா? யாருக்கு யாருக்கு யாரா அந்த சரி காடு ஒரே தைரியமா காட்டா. ஐயோ யாரு அது? யாரா சர்மிளா? ஓகே ஸ்காட், மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோட்டோ விலாங்கில கண்டினியூ பண்றேன். ಏನಣ್ಣ ದೇನಕಾ ಡಟ್ಲಾರಾ ಇಲ್ಲ ಮೇಘಾಲಯ ರೈಡ್ ತಮಿಳ್ನಾ ತಮಿಳ್ తెలుసు యూట్యూబర్నా ఇది சாப்பிட்டாச்சான்னு டே ஆல் ஓவர் இந்தியாடா. என்னடா பேசுறதே புரியல. தெலுங்கு வேற புரியுமேடா எனக்கு ஓரளவுக்கு ஆச்சு. இப்போ சுத்தமாக புரிய மாட்டுது. ஓகே ஸ்கோர், நம்ம இந்த டீக்கல்லேருந்து வந்து பாரு நம்ம கிளம்பிட்டோம். மொபைல் ஏன்டா திருப்பதின்னு என்ன ஞாபகப்படுத்துறீங்க? ஓகே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆயிடுச்சு. டே கம்முனுடா. 3, 2, 1 வாங்க. அந்த ஸ்கோர் நம்ம பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு பெட்ரோல் பங்கில் போய்ட்டு பெட்ரோல் போடணும். டே லெஃப்ட்டில் ஜேபி பெட்ரோல் பங்க் போடா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி வச்சிருக்க இன்டர்காம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு. ஸோ அருண் வச்சிருக்க இன்டர்காம் வந்து பராணி, நானும் பராணி. ஸோ எங்கள் 2 பேருக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். நாங்கள் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டே வருவோம். அதாவது இன்டர்காம்லேயே கனெக்ட் பண்ணி வந்துப்போம். ஆனால் ஜேபியால் வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியாது. ஸோ அவனுக்காண்டி என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஃபரன்ஸ் கால் பிளான் போட்டோம். கான்ஃபரன்ஸ் காலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசிட்டே போகலாம் 3 பேரும் அப்படி. நீங்கள் பேசுறது மட்டும் கனெக்ட் கேட்டுச்சுன்னா நல்லா இருக்கும்டா. ஆக்சுவலி அவனுங்க பேசுறது வந்து கேட்காது. தேங்க்ஃபுல்ண்ணா. ஓகே, ஸோ இந்த டேவோட ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க். டே ஓகே ஸ்கார் எவ்வளோக்கு டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா 1463 ரூபாய்க்கு. ஸ்கேனர் பையா எனக்கு தெரிஞ்சு மேகலை ரைடு போய் ரிட்டர்ன் வரும்போது ப்ளூ கலர் தான் வருவேன், பிளெயின் வண்டியா. என்னடா ஸ்கேனே ஆக மாட்டுது. ஆயிடுச்சு, கொஞ்சம் தூரமாக போகலாம்டா ஜேபி எல்லாரும் சேர்ந்து. டே 100, 110 வரேன். ஓகேவா, அதுக்கு மேலே வரமாட்டேன். போதுமா? 120 ஓகே தான்டா, ஆவரேஜ் ஆடினேன். என்னடா நம்ம பேசுறதுலாம் கிளியராக கேட்குதா? எனக்குலாம் கிளியராக தான் கேட்டுச்சு. அருண் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சவுண்டை வைடா. சவுண்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுறாது. என்னால் திரும்பிலாம் கான்ஃபரன்ஸ் கால் போட முடியாது. ஸ்கோர் ட்ரிப்பையே வந்து பார்த்தீங்கன்னா 0 பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு 238 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க்லேருந்து. ஸோ இப்போ 2வது பெட்ரோல் இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர் போகலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதோட ஸ்ட்ரைட்டாக வந்து பண்ணால் ஒரு 200 கிலோமீட்டர் மேலே தான் நம்ம நிப்பாட்ட போகிறோம். சரியாடா ஜேபி எல்லாரும்? சொல்லுங்கடா. ஓஹோன்றாதீங்க. ஓகே, என்னடா போட்டிங்களா இல்லையடா பெட்ரோலு? என்னடா உனக்கும் அந்த ஸ்கேனர் பண்ணுமா? அந்த ஸ்கோர் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன்னு சொன்னல, இதுவும் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் தூரம் போய்க்கிறேன். இவனுங்களை கான்ஃபரன்ஸ் காலில் வேறு இருக்காங்களா, அதனால் அதை பற்றி பேச முடியாது. நம்ம தனியாக பர்சனலாக பேசுவோம். நீ பேசுறது கேட்காதுன்ற தைரியத்தில் இருக்க. ஓகே ஸ்கோர், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்கோர் நம்ம டேவோட செகண்டா தேர்டான்னு தெரில. ஸோ தேர்டு டோல்கேட்னே சொல்லலாம், ஏன்னா இடையில ஒரு டோல்கேட்டை விட்டுருப்பேன். ஸ்கை வியூன்னு மேலே ஒரு ரெஸ்டாரண்ட்டு. டோல்கேட்டு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது போல். ஸ்கோர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகிடுச்சு. ஸோ விஜயவாடாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 27 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டூர் இருக்குது. ஸோ குண்டூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் போகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா விஜயவாடாவில் சாப்பிட்லான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டூரில் சாப்பிட்டோமா இல்லை விஜயவாடாவில் சாப்பிட்டோமான்னு சரியாக தெரியல. குண்டூரில் தான் சாப்பிட்டோன்னா ஒரு வேளை மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டு ஸ்கோர் மட்டன் பிரியாணி உண்மையிலே. ஸோ எங்கே சாப்பிட்டோன்னு தெரியல. நான் என்னோடய மைண்ட் என்னென்னா
குண்டூரில் இல்லை விஜயவாடாவில் தான் சாப்பிட்டேன்னு தோணுது. ஸ்குவாட், இந்த டேவோட எத்தனை டோல்கேட்னே தெரியல, அத்தனை டோல்கேட்டை தடந்துட்டோம். கழுத்துலாம் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ஸ்குவாடு இந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரெச் அடிச்சு. நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NH எத்தனை தெரியுது. ஸோ NH எனக்கு தெரிஞ்சு நேஷ்னல் ஹைவே நம்பர் போடல, இதில் கூகுள் மேப்பில் போட்டிருக்கோம். இன்னும் விஜயவாடாவுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 20 சம்திங் அதுக்குள்ளே தான் இருக்கும். போர்டு ஏதாச்சும் வந்துச்சு தான் சொல்கிறேன். அந்த மட்டன் பிரியாணி கடையை தேடிட்டு இருக்கேன் ஸ்குவாட். எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்டாக இங்கே தான் தெரில. எப்படி இருக்கும்னா மேலே பிரிட்ஜ் இருக்கும், கீழே கடை, சர்வீஸ் ரோடு வழியாக போய் தான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி ஒரு கடை. ஸோ அது என்ன கடைன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேர் கூட தெரியல, இல்லைன்னா கண்டுபிடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம், கெஸ் பண்ணி. இல்லைனா வந்து பார்த்தா ஏதாவது ஒரு கடையில் நிப்பாட்டிடலாம். ஸ்கோர் ஆக்சுவலி விஜயவாடா வந்தாச்சு. இதுக்கு மேலே போனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வைசாக் போகலாம். பட் நான் கீழே வந்தது காரணம் என்னென்னா நான் தேட போகிறேன். நான் சாப்பிட்ட பிரியாணி கடையை தேட போகிறேன். ஒரு பெட்ரோல் பங்க் வரும், அது பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் எந்த இடம் தான் கரெக்டாக நான் கண்டுபிடிக்க முடியல. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க், அந்த லோக்கல் பெட்ரோல் பங்க் வரும். அந்த பெட்ரோல் பங்கில் வந்து தூங்கலாம்னு நினச்சோம். அப்புறம் தூங்க முடியாமல் போய் இந்த இடமா இல்லை அடுத்த, ஏன்னா இந்த மாதிரி நிறையா வரும். இந்த இடமா இல்லை 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 இந்த மாதிரி பிரிட்ஜு மேலே நிறையா வரும். ஸோ ஒரு டவுட்டுக்கு தான் வந்து போனால் இந்த பிரிட்ஜில் இறங்கணும். ஸோ இல்லைனா அடுத்த ஒரு பிரிட்ஜில் இறங்கி பார்ப்போம். ஏன்னா வந்து பார்த்தா மேலே பைபாஸில் போனால் ஊருக்குள்ளேயே போய் பார்க்க முடியாது. கீழே வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் நம்ம சாப்பிட்ட அந்த ஹோட்டலை. ஆக்சுவலி எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா நான் இங்கே தான் சாப்பிட்டேன்னா இல்லை வந்து குண்டூரில் சாப்பிட்டேன்னா சத்தியமாக தெரியல. ஆனால் எக்ஸாக்டாக ஒரு பெட்ரோல் பங்க் வரும். ஒரு பெட்ரோல் பங்க் வந்தோன்னா அந்த அதாவது லோக்கல் அந்த ஏரியா ஒரு பெட்ரோல் பங்க்கு, அங்கே தூங்க கேட்டோம். நாங்கள் தூங்க அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதனால் பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்துட்டோம். அந்த ரூம் பக்கத்தில் வந்து பிரியாணி கட்டிடுங்க ஸ்குவாட், செக் பண்ணலாம். ஸ்குவாட் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதோ இந்த பெட்ரோல் பங்க் தான். இந்த லெஃப்ட்டில் போனால் ஒரு சர்ச்சு வரும், அந்த சர்ச்சில் தான் தூங்கணும். நல்லா நான் போருக்கு எனக்கு அந்த சர்ச்சில் இந்த பெட்ரோல் பங்க் இருக்கா, இங்கே ஒரு ரைட்டில் ஒரு சர்ச்சு வரும், இருங்க காட்டுறேன். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க பர்மிஷன் கேட்டோம். அவங்களும் அலோவ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரூம் ஸ்டே பண்ணலான்னு நினச்சோம். இது வரைக்கும் பாருங்கள் இந்த சர்ச்சு தான், அதோ இதான் நினைக்கிறேன். எப்படி கண்டுபிடிச்ச பாருங்கள். இந்த சர்ச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்டோம். தூங்கணும்னு நினைக்கிறேன். இங்கே தான், அதோ அங்கே தான் டென்ட்டு போட்டு தூங்கணும்னு நினைக்கிறேன். வா உள்ளே போய் கேட்டு போகலாம். ஸோ இந்த சர்ச்சில் தான் ஸ்டே பண்ண போகிறோங்க. ஸோ யாராச்சும் பர்மிஷன் கேட்டு அப்படியே ஸ்டே பண்ணலாம். உண்மையாலே இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படுக்க அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அந்த வீட்டில் இருக்க அந்த வீட்டில் இருக்கவங்க தான் வந்து சொல்லிட்டு போனாங்க. இந்த சர்ச்சில் தான் நம்ம தூங்கணும். சென்னை டு சிங்கப்பூர் போகும்போது எப்படி கண்டுபிடிச்சோம் பாருங்கள், மறப்போமா? ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுல பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஸோ இப்போ இந்த பெட்ரோல் பங்கில் ஃபஸ்ட்டு தூங்க முடியுமான்னு கேட்டோம். அவங்க தூங்க அலோவ் பண்ணல. ஆனால் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா அந்த சர்ச்சில் தூங்கணும். ஸோ இப்போ லெஃப்ட் இருக்கா, இந்த லெஃப்ட்டில் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே ரூம் எடுக்கலான்னு பார்த்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ரூம் ரேட் அதிகமாக இருந்தனால ரூம் எடுக்கல. ஆனால் வந்து அதுக்குள்ளே போய் தேடினதுக்கப்புறம் இந்த பிரியாணி கடை தான். பிஸ்மில்லா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஸ்குவாட், நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் நின்றுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நம்மளோட ஸ்குவாடு பட் தமிழ் தெரியாதான், பட் ஹிந்தி தெலுங்கு. நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ, லவ் யூ. அந்த இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்றீங்களா? లేదు ఐఎమ్ గోయింగ్ ஃப்ரெண்ட்ஸா கம் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். வா பைக்கை பார்த்தீங்களா? fan of this bike bro. தேங்க்யூ, லவ் யூ. Want to ride it? ஓகே ஸ்குவாட். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட அப்படியே பைக் ரைட்லாம் கேட்டாங்க. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அருண் வந்தால் தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ ஜேபி மட்டும் ஒரு பீஸ் சாப்பிட்டான். இந்த ஹோட்டல் தெரியுமா அருண்? இந்த ஹோட்டல் தெரியுமா? நான் சென்னை டு சிங்கப்பூர் வரும்போது வந்த ஹோட்டலு, த பெஸ்ட் மட்டன் பிரியாணி ஹோட்டலு. மிரட்டிடுவாங்க. இந்த பையன் எப்போ இந்த ஏரியாக்கு வந்தான்? அதான் கீழே பாத்துருக்க மச்சா, அவ்வளோ ஹோட்டல் இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சு திரும்பி நான் வச்சு வந்திருக்கேன் பாரு. ஸோ இப்போ சாப்பிட்டு பார்க்க போறேன். ஸோ நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்றேன். உண்மையிலே வந்து பிரியாணி கட்டிடுவாங்க. அடிமை இந்த பிரியாணிக்கு அடிமை. சரி நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்றேன். ஸ்குவாட் உண்மையாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஒரு ஃபீலு. ஆனால் என்ன தெரியுமா மனசு கஷ்டம், எல்லாரும் முடிஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து எந்திரிச்சு போக மனசு இல்லை.
ஜூஸ் வேற ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 450 கிலோமீட்டர் வந்திருப்போமா. அக்காவே எடுத்து வந்து பில் எடுத்து வந்து போங்கடான்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு உட்காந்துட்டோம். டைம் எத்தனைடா? 3:40 இருக்கா? ஸோ சென்னையிலேருந்து 450 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். இன்னும் 2500 கிலோமீட்டர் போனோம். எப்படி போகிறேன்னு சத்தியமாக தெரியல. ஆமாடா, அவ்வளோதான்டா. எப்படி போகிறேன்னு தெரியல. 450 கிலோமீட்டருக்கே திணட்டோம். பார்க்கலாம் இதுக்கப்புறம் வர எபிசோட் எப்படி இருக்க போதோ. ஸ்காட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:20 ஆகிடுச்சு. ஸோ நம்ம அருணோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு. நாங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவாடாவில் தான் இருக்கும். ஆக்சுவலி அருணால் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியலன்னு சொல்லிட்டோம். நாங்களும் ரூம் பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் செம்ம டிராஃபிக்கு. அருணா என்னடா இவ்வளோ டிராஃபிக்கு? செம்ம டிராஃபிக்கு. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருக்கோம். ஸோ விசாகப்பட்டினம் போகிற வழியாக மூவ் போயிட்டே இருக்கோம். என்னடா பெட்ரோல் பங்க் இருக்கா இல்லையா? அங்கே நான் அதான் அண்ணன் வந்து டோ பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நான் வந்து டோ பண்ணிட்டு வந்தேன். நான் பூட்டு போட்டிருந்தால ஒழுங்காக டோ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஹியூமனிட்டி பண்ணுறார், ஏபி அண்ணா. ஸோ அண்ணனோட நேம் கேட்டு சொல்கிறேன். உண்மையிலே இந்த மாதிரி பைக்கர்ஸ் ஹெல்ப் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும். டே அருணே, டே அப்படியே போகிற போக்கில் அப்படியே போயிடலாம்டா விசாகப்பட்டினம். எனக்கு அதெல்லாம் தோணுது. இன்னும் 320 கிலோமீட்டர் தான் போயிடலாம். கண்ணை மூட்டு போயிடலான்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. என்ன சொல்கிறேன்? அப்புறம் என்ன போகலாமா? பெட்ரோல் பங்கில் டேங்க் ஃபுல் பண்ணு, அவ்வளோதான் போகலாம். நானும் பெட்ரோல் ஐயோ டேய் இப்போ தான்டா பெட்ரோல் போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே பெட்ரோல் காலிடா. 205 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஆமாம் இரு அண்ணன் நானே டோ பண்ணுறேன். அண்ணனால் முடியல போல. லீவ் இட் ஐயோ இருங்க. இந்த என்னடா நீ ஒன்று வைசர் ஓப்பன் பண்ணி பேசினான்னா அந்த அண்ணாக்கு கேட்கும். நீ வைசர் ஓப்பன் பண்ணாமல் பேசினா கேட்கவே கேட்காது. ஸ்கோர் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா விஜயவாடா எல்லாம் ஹியூமனிட்டி டெவலப் ஆகி கிடக்குதுடா. அண்ணன் ரெஸ்ட் எடுத்தா டப்புன்னு இன்னொரு அண்ணன் வந்துட்டு உனக்கு ஹியூமனிட்டி பண்ணுறது. அண்ணன் இது லெஃப்டில் வருது ரைட்டில் வருது. நாங்கள் பாரு இவர் புதுசு, இந்த அண்ணன் புதுசு. என்னடா பெட்ரோல் பங்கே இல்லை ஸ்கோர் ஆக்சுவலி இங்கே பெட்ரோல் பங்கே இல்லை. அருணே இப்போ இவர் சொல்கிறாரு புல்லட் அண்ணன். சரி இவரோட குட் நேம் ஆச்சு கேட்குறேன். அண்ணா வாட்ஸ் நேம்? சரி வாட் இஸ் யுவர்? ஐயோ பெட்ரோல் பங்க் கிதர்? பெட்ரோல் பங்க் 2 கிலோமீட்டர் HP பாரத் பெட்ரோல் பங்க். தேங்க்யூ. யுவர் நேம்? யுவர் நைஸ் நேம்? யுவர் நேம்? யுவர் நேம்? யுவர் நேம்? குட் நேம்? ரமணா. நைஸ் டு மீட் யூ ரமணா. தேங்க்யூ ஃபார் ஹியூமனிட்டி. ஓகே ஸோ இவர் நேம் தெரிஞ்சிச்சு. ஸோ இவர் டே அருணே இன்னும் 2 கிலோமீட்டர் பெட்ரோல் பங்க் வருமாண்டா. இதா விட்டு போயிட்டாரு. நானே டோ பண்ணுறேன். நான் பண்ணுறேண்ணா. நோ ப்ராப்ளம் அண்ணா. ஐ கேரி ஆன். நோ ப்ராப்ளம். ஓகே நோ ப்ராப்ளம். ஐ கேரி ஆன். ஐயோ வலிச்சு போட்டு ஹியூமனிட்டி பண்ண வந்துட்டாங்கடா நிறையா பேர். சந்தோஷமாக இருக்குது. இந்தியா வல்லரசு ஆகிடும்டா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு உதவியாக இருந்தாலே போதும். நாடு எங்கேயோ பொருளாதாரத்தில் வளர்ந்துடும். டேங்க் ஃபுல் பண்ணிக்கோ. போயிடலாமா ஓட்ட முடியுமா? ஸோ நாங்கள் பிளான் என்ன பண்ணியிருக்கோம் ஸ்குவாடு வைசாக் வரைக்கும் போகலாம் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போது பார்க்கலாம். ஆக்சுவலி கை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலிக்குது ஸ்குவாடு. புது க்ளவுஸ் வரையா. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு க்ளவுஸ் போட்டு. இந்த இடம் பார்த்தீங்களா? இந்த இடம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செவந்துச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலு 1200 இருக்குது. அருணா உனக்கு எவ்வளோ ஆச்சு? உனக்கும் 1200 தானா? அப்போது 2400 10,000 தான் படிச்சிருக்கேன். பட் அதனால் கணக்கில் கொஞ்சம் புளி. ஸோ 2400 வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். என்னாச்சு? ஐயோ ஆக்சுவலி ஸ்குவாடு அருணோட அவங்க ஆயா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்களாம். இப்போ என்ன சொல்கிறாங்க? ஹாஸ்பிட்டலில் இருக்கா? பண்ணியாச்சு பையா பேமெண்ட் என்ன சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில்? ஐயோ என்னடா ரயிலில் எப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? மனசே கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மாவோட அம்மா தானே ஆயாண்ணா? எனக்கே அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க ஏற்கனவே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்களா ஸ்குவாட்.
350 கிலோமீட்டர் இருக்குது. இன்னொரு பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போடணும், ஏன்னா அவ்வளோ பெட்ரோல் தேவைப்படும். ஓகே ஸ்கார், நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிக்கலாம். லைட்டாக மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே. தேங்க்யூ, பாய் பாய். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, லவ் யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே சார், தேங்க்யூ 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 ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, நைஸ் டு மீட் யூ. இப்போ ஸ்டடிங் ஆர் ஒர்க்கு? ஸ்டடிங். ஓகே ப்ரோ, ஓகே நைஸ். அந்த பையன் மூஞ்சில் ரொம்ப சந்தோஷங்க. ஆக்சுவலி நம்ம முதலே பார்த்துட்டோம், அந்த பெட்ரோல் பங்க் தாண்டியே பார்த்துட்டோம் அந்த பையன். நம்மளை பார்த்துட்டு நம்மக்கிட்ட பேசலாமா வேணாமா, ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட் இந்த சூப்பர் பைக் வச்சுருவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில, பட் ஒரு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கொஞ்சம் ஆட்டிடியூடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு நாங்களே ஒரு இடத்துல பார்த்தோமே, ஏதோ டெல்லி சைடு எங்கேயோ சூப்பர் பைக் போச்சு, அண்ணா அப்படின்னு சொல்லி நிப்பாட்ட சொன்னோம். அவங்க நிப்பாட்டல. அதே மாதிரி தான் இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக இருப்போம்னு சொல்லி நம்மளை பார்த்தான், தயக்கமாகவே பார்த்தான். அதான் என்னடா நிப்பாட்டவா அப்படின்னு கேட்டேன். அப்படியே நிப்பாட்டி பசங்கிட்ட பேசிட்டு போனேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலி ஒன்று சூப்பர் பைக் வச்சுட்டு நம்ம வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சுற்றி இருக்கவங்களால அந்த பைக் வாங்க முடியுமான்னு தெரில. ஒரு 2 நிமிஷம் அந்த பைக்கை நின்று பார்த்து ஓட்டணும்னு அவசியம், ஓட்ட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் ஏறி உட்காந்துட்டு ஒரு சில இப்படி உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தயவு செஞ்சு யாராவது உங்கள் சைடில் யாராவது வந்து வந்து உங்கள் நீங்கள் சூப்பர் பைக் வச்சுட்டு உங்கள் சுற்றி யாராவது வந்து கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஸ்டில்ஸ் மட்டும் எடுக்க அலோவ் பண்ணுங்கள். அது மட்டும் நான் கைண்ட் ரிக்வஸ்ட்டாக வந்து கேட்டுக்கிட்டேன். அருண் முன்னாடி போகிறான், நம்ம சபரி நமக்கு முன்னாடி போயிருப்பான். ஸ்கூட எல்லோரும் வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டோம். ஸோ 3 பேரும் எங்கடா முன்னாடி ஓடி போயிடுறேன். அவன் வண்டியில் பெட்ரோல் இல்லடா, அவன் பார்க்க மாட்டேறாருண்ணே பெட்ரோல் இல்லாமல். சிங்கம் என்ன ஃபோன் பேசினேன், என்ன சொன்னாங்க? இப்போ எப்படி ரிட்டர்ன் போகிற ஐடியாவா இல்லை என்னது? கேட்டுக்கோ கன்ஃபார்மாக, ரொம்ப சீரியஸாக மட்டும் கன்ஃபார்மாக கேட்டுக்கோ. ரொம்ப சீரியஸ் இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீ வர்றது நல்லது. ஸோ ரொம்ப சீரியஸ்னா இங்கே போகிறது நல்லது. நான் சொல்ல புரியுதா? இங்கேருந்து ஒரு 450 ரொம்ப தான் வரல, 450 கிலோமீட்டர் வந்திருக்கும். இப்போ நீ எங்கள் கூட வந்து வைசாக் வரைக்கும் வந்துட்டு வச்சுக்கேன். வைசாக்லேருந்து உனக்கு தனியாக ஒரு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நாங்களும் ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும் வைசாக்லேருந்து வந்தேன்னா. அதான் பயமாக இருக்குது. ஏன்னா இந்த ரைடு மேகாலய ரைடு அப்படியே கனவு ரைடாகவே போயிடும்னு பயமாக இருக்குது. ஐயா கொஞ்ச நாள் உயிரை கையில் பிடிச்சிக்கோ, ஐயா ரிட்டர்ன் வந்து ஒன்று பார்த்துக்குறோம். என்னதான் இருந்தாலும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அருண் உங்கள் ஐயாவை, எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கும் அவங்களுக்கு ரொம்பவே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, இப்போ எங்கேயாவது போகிறதா வந்து பார்த்தா அவங்க அம்மா அவங்க அம்மாலாம் அருணுக்கு காசு தர மாட்டாங்க, அவங்க ஆயா மட்டும் தான் அவனுக்கு காசு தருவாங்க. இப்போ வரைக்குமே அவங்க அம்மா அவங்க அப்பாலாம் அருணுக்கு 1 ரூபா தந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. நான் இருந்த வரைக்கும் நான் தான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். பெட்ரோல்லேருந்து படத்துக்கு போகிறது எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் சின்ன வயசில் என்கிட்டையும் காசு இருக்காதுல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு காசு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப சீரியஸ்னால் அவங்க போய் தான் ஆகணும். அதுதான் ஆக்சுவலி இப்போ தான் வந்து பண்ண எல்லாம் செட் ஆகி கம்பேக்னு ஒன்று கொடுத்தோம். இப்போ வந்து இப்படி ஒரு சம்பவம் ஆக போதா, எதுவும் ஆகக்கூடாது கடலில் வேண்டிக்கிறேன். என்னடா ஜேபி அதுக்குள்ள பழுத்திடுச்சு போல பின்னாடி. உண்மையிலே ரொம்ப பேக் பெயின் ஆகுங்க. நான் லாங்கெலாம் போனால் அப்படி எந்திரிச்சு நின்றா கொஞ்சம் பெயின் ரிலீஃப் ஆகும்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சு நிற்போம். அதனால யாரும் தவறாக நினச்சிடாங்க. மெட்ராஸ் ஃபில்டர் கப்பில் குடிக்கலாமாடா? டே அடா பாவீங்களா, எந்தில் ஆறு அடிக்க மாட்டேதுடா என்னன்ட்டு. ஐயோ அடா ஜேபி, அச்சோ எனக்கு தெரியாமல் இதுக்குள்ளே தள்ளி விட்டீங்களே. இந்த இதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும்டாருன்னு தலையில் விழுந்துச்சு என் தலையில். இருங்க அங்கே ஒன்று இருக்குது மெட்ராஸ் ஃபில்டர் காப்பி. ஒன்று போனேன் நான் போய் ஃபஸ்ட்டில் நிப்பாட்டுறேன். உண்மையிலே 900 என்னோட இவ்வளோ கூட்டமாக இருக்குது. 900 ஃபுல் பவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இங்கே வேணாம், ரொம்ப கூட்டமாக இருக்குடா அண்ணன். வேற எங்கேயாச்சும் குடிக்கலாம் டீ. இந்த இடம் ஏன்டா? ஓகே இங்கே பாடுறேன், படிக்கட்டில் அழகா டீ குடிக்கலாம். ஓகே சார், நான் அப்படியே டீ குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.